திரிலோச்சனதாசர். திரிலோச்சனதாசர் பொற்கொல்லர் இனத்தைச் சேர்ந்தவர். தனது தொழிலில் மிகவும் நேர்மையானவர், இறைபக்தி மிக்கவர். பாண்டுரங்கனிடம் அளவு கடந்த அன்பும் பக்தியும் கொண்டவர். அவர் இயற்றிய பக்தி பாடல்கள் பல கிரந்தத்தில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. இவர் வாழ்ந்த காலம் மன்னராட்சி காலமாக இருந்ததால் மன்னரின் அரண்மனை பொற்கொல்லராகவே இருந்து வந்திருக்கிறார். அப்போ ஒரு சமயம் மன்னரின் மகளுக்கு திருமணம் நடக்கவிருந்தது. மகளுக்கான நகையை செய்யும் போது ஒரு ஹாரம் செய்ய மன்னர் விரும்புகிறார். திரிலோச்சனதாசர் தான் அதுவும் செய்ய வேண்டும். அவர்தான் அரண்மனை பொற்கொல்லர் இல்லையா? அரண்மனை பொற்கொல்லராக இருப்பதென்றால் அவருக்குள் எவ்வளவு உயர்ந்த தகுதிகள் இருக்க வேண்டும். ஆகையால் அவரே செய்ய வேண்டும் என்று பொன், நவரத்தின கற்கள், வைரங்கள், வைடூரியங்கள் என்று அனைத்தையும் திரிலோச்சனரிடம் கொடுத்து 4 நாட்களுக்குள் ஒரு ஹாரம் செய்து தர வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறார். திரிலோச்சனதாசனும் இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை ஐயா, செய்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு கிளம்பிடுறாரு. அரண்மனையிலேருந்து வீடு வந்து சேர்றாரு. அப்போன்னு பார்த்து வீட்டுக்கு ஒரு பஜனை கோஷ்டி அவங்க வீட்டுக்கு வந்து 2 நாட்கள் தங்கி இருந்து திரிலோச்சனருடன் பஜனை செய்ய விரும்புவதாக சொல்றாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர்தான் பாண்டுரங்கனின் பக்தராச்சு. அவரு நிறைய பாடல்கள் இயற்றிக்கொண்டே இருப்பதால் எப்பவும் இறைவனை பற்றியே பாடிக்கொண்டேதான் இருப்பாராம். பொற்கொல்லர் வேலை ஒரு பக்கம் நடந்தாலும் இன்னொரு பக்கம் இறைவனை பாடுவதற்கு அவர் தவறுவதே இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு பஜனை கோஷ்டி தன் வீட்டிற்கு வந்து தன்னுடனேயே தங்கி பாட வேண்டும் என்று சொல்லும்போது அவருக்கு எப்படி இருக்கும் இல்லையா? இதற்கு மேல் மகிழ்ச்சி தரும் விஷயம் என்ன இருக்கிறது? 2 நாட்கள் என்ன, நீங்கள் எத்தனை நாட்கள் ஆனாலும் என் வீட்டில் தங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள தங்க வச்சுக்கிறாரு. அவர் வீடு பாண்டுரங்கன் பஜனையால் கோலாகலமா இருந்தது. 2 நாட்கள் பிறகு பஜனை கோஷ்டி விடைபெற்று சென்று விட்டார்கள். அதன் பின்னர் தான் திரிலோச்சனதாசருக்கு நினைவு வருகிறது. ஆஹா, மன்னர் ஹாரம் செய்ய சொன்னாரே, அதை நாம் இன்னும் செய்ய ஆரம்பிக்கவில்லையே அப்படின்னு சொல்லி எடுத்து அதை செய்ய ஆரம்பிக்கிறாரு. மன்னர் 4 நாட்கள் கொடுத்திருந்தார் இல்லையா? அதில் 2 நாட்கள் போய்விட்டது. இவருக்கு செய்ய செய்ய இது 2 நாட்களில் முடிகிற வேலையா தெரியலையேன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காரு. செஞ்சுட்டே இருக்கும்போது அந்த அரண்மனை காவலாளிகள் அவரது வீட்டிற்கு வராங்க. நகை செய்ய ஆரம்பித்து விட்டீர்களா? எந்த அளவிற்கு வேலை நடந்து கொண்டிருக்கிறதுன்னு பார்க்க வந்தோம் சொல்லி வரும்போது திரிலோச்சனதாசர் அவர்களிடம் சொல்கிறார், 2 நாட்கள் பத்தாது, மன்னரிடம் நீங்கள் சொல்லி மேலும் 2 நாட்கள் எனக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். காவலாளிகள் போய் மன்னரிடம் சொல்கிறார்கள். மன்னனுக்கு ரொம்ப கோபம் வருகிறது. இன்னும் 2 நாட்கள் அவர் கேட்பதை நாம் கொடுப்போம், ஆனால் 2 நாட்களுக்கு மேல் அவர் எடுத்துக்கொண்டால் நடப்பது வேறையாக இருக்கும் என்று தூது அனுப்புகிறார். காவலாளிகளும் வந்து திரிலோச்சனதாசரிடம் அதை கூறுகிறார்கள். திரிலோச்சனதாசருக்கு என்ன பண்ணனே தெரியல. அடுத்த 2 நாட்களிலும் அவரால் அதை செய்ய முடியவில்லை. மேற்கொண்டு மன்னர் கொடுத்த 2 நாட்களிலும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை அவருக்கு அறவே இல்லை. மன்னர் என்ன தண்டனை தருவாரோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டு பயத்துல மனைவி கிட்ட கூட சொல்லாம அடர்ந்த காட்டுக்குள் போய் ஒளிந்து கொள்கிறார். அந்த காட்டுக்குள்ள இருந்த ஒரு மரத்தடியில் அமர்ந்து பாண்டுரங்கனை நினைத்து தியானத்தில் ஆழ்ந்து விட்டார். பாண்டுரங்கா பாண்டுரங்கா விட்டலா விட்டலா என்று அவர் மனம் அவனை நினைத்தே புலம்பிக் கொண்டே இருக்கிறது. தியானித்தபடியே காட்டில் காலத்தை போக்கிக் கொண்டிருக்கிறார். இங்கு கணவரை காணாது மனைவி கலங்கி போகிறார். பாண்டுரங்கனை நினைத்து தியானம் இருப்பதால் பாண்டுரங்கனுக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி. அதே நேரம் அந்த திரிலோச்சனதாசரின் மனைவி கவலைப்படுவதை அவரால் தாங்க முடியாமல் திரிலோச்சனதாசரை போல் வேடம் தரிந்து அவரது வீட்டிற்கு வருகிறார்.
எங்கே சாமி போனீர்கள், உங்களை காணவில்லையே அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி கேட்கும்போது, என்னை தொந்தரவு பண்ணாதே, நான் அரசர் கேட்ட ஹாரத்தை செய்து முடித்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த வேலையில் மும்முரமாக இறங்கி விடுகிறார். 2 நாட்களில் அந்த ஹாரம் மிகவும் அழகாக தயாராகிவிட்டது. அதை எடுத்துக்கொண்டு அவர் மன்னரிடம் செல்கிறார். மன்னருக்கு அதை பார்த்து மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. அது அவ்வளவு அழகாக இருந்தது. இறைவனே செய்த ஹாரம் அல்லவா, எப்படி இருக்கும்? மன்னர் கொடுத்த நவரத்தினங்களும் வைரங்களும் முத்துக்களும் பவளங்களும் அதில் பதிக்கப்பட்டு அந்த ஹாரம் மிகவும் அற்புதமாக தயாராகி இருந்தது. மன்னருக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். அவர் திருலோச்சனதாசர் உருவில் வந்த அந்த இறைவனிடம், மிகவும் அற்புதமாக இருக்கிறது திருலோச்சனாரே, நீங்கள் செய்த இந்த ஹாரம், உங்களுக்கு இதற்கு எவ்வளவு சன்மானங்கள் கொடுப்பது என்றே தெரியவில்லையே அப்படின்னு சொல்லி அள்ளி அள்ளி நிறைய கொடுக்கிறார். திருலோச்சனதாசரால் தனியாக அதை எடுத்துக்கொண்டு செல்ல முடியவில்லை. மன்னர் அவரது பணியாட்களை கூட அனுப்பி வண்டி வண்டியாக சன்மானங்களை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு போகிறார். மனைவிக்கு பார்த்து ஆச்சரியம் தாங்கல. என்ன சுவாமி இது, நீங்கள் செய்து கொடுத்த ஹாரத்துக்கு இத்தனை சன்மானங்கள் கொடுத்து விட்டாரா மன்னர் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. திருலோச்சனதாசராக இருந்த பாண்டுரங்கன் திருலோச்சனதாசர் மனைவியிடம், நீ விருந்துக்கு ஏற்பாடு பண்ணு, அதற்கு தேவையான பொருட்களை எல்லாம் நான் போய் வாங்கி வருகிறேன், வாங்கி கொண்டு சில பஜனை கோஷ்டிகளையும் புலவர்களையும் பாடுவதற்கு நமது வீட்டிற்கு அழைத்து வருகிறேன், தடபுடலாக விருந்து தயார் செய் அப்படின்னு சொல்லி விருந்துக்கு தேவையான அத்தனை மளிகை சாமான்கள் என்ன, காய்கறிகள் என்ன, பழங்கள் என்னன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து வீட்டில் குவித்து விடுகிறார். அவரது மனைவியும் பிரமாதமாக விருந்து ஏற்பாடு பண்ணுகிறார். நிறைய பண்டிதர்களும் புலவர்களும் வந்து விருந்தில் கலந்து கொள்கிறார்கள். திருலோச்சனதாசராக வந்த பாண்டுரங்கனுக்கும் ஏகப்பட்ட சந்தோஷம், ஒரு மன நிறைவு. தன்னோட பக்தனது பக்திக்காக ஒரு விஷயம் தான் செய்ததில் அவருக்கும் ஒரு மன நிறைவு ஏற்பட்டு அங்கு இருந்து கிளம்ப முற்படுகையில் அந்த திருலோச்சனதாசர் மனைவி செய்த பதார்த்தங்களிலிருந்து சிலவற்றை ஒரு பொட்டலமாக கட்டிக்கொண்டு கிளம்புகிறார். காட்டிற்கு சென்று வருவதாக சொல்லிவிட்டு கிளம்புகிறார். இப்போது சிறிது தூரம் சென்றவுடன் அவர் ஒரு அந்தணராக மாறிக்கொள்கிறார். மாறிக்கொண்டு திருலோச்சனதாசர் காட்டில் தவம் இருக்கிறார் இல்லையா, அவர் அருகில் சென்று, ஐயா கொஞ்சம் கண் விழித்து பாருங்களேன், ஐயா கொஞ்சம் கண் விழித்து பாருங்களேன் சொல்லி அவரை தவத்திலிருந்து கலைத்து முழிக்க வைக்க முற்படுகிறார். பல முறை அவர் கூப்பிட்ட பிறகு திருலோச்சனதாசரும் கண் விழித்ததும் அந்த அந்தணரை பார்த்து, ஐயா என்ன வேண்டும் உங்களுக்கு, இது மிக அடர்ந்த காடாயிடுச்சு, நீங்க வழி தவறி வந்துட்டீங்களா, உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. முதலில் நீங்கள் மிகவும் சோர்வாக களைப்பாக இருக்கிறீர்கள், இந்த உணவை கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டிலிருந்தே மூட்டையாய் கட்டி கொண்டு வந்த அந்த உணவை பாண்டுரங்கன் திருலோச்சனதாசருக்கு கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய புண்ணியம் திருலோச்சனதாசர் செய்திருக்க வேண்டும். அந்த உணவை திருலோச்சனதாசர் உண்டவுடன், ஏது இந்த உணவு, உங்களுக்காக எடுத்துட்டு வந்தீங்களா, மிகவும் அற்புதமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த அந்தணர் சொல்கிறார், இந்த ஊரில் இருக்கும் ஒரு மன்னரது மகளுக்கு திருமணமாம், அதுக்கு ஒரு ஹாரத்தை ஒரு பொற்கொல்லரிடம் செய்ய சொல்லி இருந்திருக்கிறார். அந்த பொற்கொல்லர் மிகவும் அற்புதமாக அந்த ஹாரத்தை செய்து கொடுத்தபடியால் மன்னர் மிகவும் மகிழ்ந்து போய் அவருக்கு நிறைய சன்மானங்கள் கொடுத்திருக்கிறார். நிறைய சன்மானங்கள் கிடைத்த மகிழ்ச்சியில் அந்த பொற்கொல்லர் அங்கு நிறைய புலவர்களுக்கும் பண்டிதர்களுக்கும் என்னை போன்ற ஆட்களுக்கும் அவர் விருந்து படைத்தார். அந்த விருந்து முடிந்தவுடன் அதிலிருந்து சில பதார்த்தங்களை நான் எடுத்துக்கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த திருலோச்சனதாசருக்கு ஒரு திருப்தி, ஆஹா நம்மால் செய்ய முடியாததை யாரோ ஒரு பொற்கொல்லர் செய்து முடித்து விட்டார் போல் இருக்கிறது, சரி இனிமேல் நாம் ஊருக்குள் போகலாம், தைரியமாக செல்லலாம், நமக்கு இனிமேல் தண்டனை கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவர் நினைத்து கொண்டு
சரி ஐயா, வாருங்கள், என் வீடு பக்கத்தில் தான் இருக்கிறது, அங்கு சென்று விட்டு நீங்கள் அப்புறம் உங்கள் வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அந்தணரை தன் வீட்டிற்கு அழைத்து போய் தன் வீட்டு வாசலில் இருக்கும் திண்ணையில் அமர சொல்லிவிட்டு அவர் உள்ளே செல்கிறார். போனால் மளிகை சாமானும் பழங்களும் காய்கறிகளும் வீடு நிறைய ததும்பி ததும்பி கிடைக்கிறது. மனைவியிடம் கேட்கிறார், என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். என்னங்க என்னை கேக்குறீங்க, நீங்க தானே இத்தனையும் வாங்கிட்டு வந்து போட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவருக்கு எதுவுமே புரியவில்லை. நான் வாங்கிட்டு வந்து போட்டேனா, என்ன சொல்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, நீங்க தான் அந்த ஹாரம் செஞ்சீங்க, மன்னர்கிட்ட கொடுத்தீங்க, மன்னர் கொடுத்த சன்மானத்தில் எல்லோருக்கும் விருந்து போடணும், இத்தனையும் நீங்கள் தானே வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க சாமி, என்ன ஆச்சு உங்களுக்கு, மறந்து போய்விட்டதா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது அப்போதுதான் அவருக்கு லேசாக ஏதோ புரிய ஆரம்பித்தது போல் இருக்கிறது. வேகமாக வந்து தன் வீட்டு திண்ணையில் பார்க்கிறார். அவர் அமரச் சொல்லி விட்டு போன அந்த அந்தணர் அங்கு இல்லை. அப்போதுதான் திரிலோச்சனதாசருக்கு உண்மை விளங்க வருகிறது. தன்னை போல் உருவம் கொண்டு இங்கு வந்தது பாண்டுரங்கனே தான். எனக்காக பாண்டுரங்கனே ஹாரத்தை செய்து மன்னரிடம் கொடுத்து இருக்கிறாரா, ஆஹா, நான் எத்தனை பெரிய புண்ணியவான் அப்படின்னு சொல்லி அவருக்கு அப்போதான் உண்மை தெரிந்து பாண்டுரங்கா பாண்டுரங்கான்னு சொல்லி பல பாடல்கள் அந்த சந்தோஷ வெள்ளத்தில் அவர் இயற்றி விடுகிறார். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம்? தூய்மையான மனத்துடன் உண்மையான பக்தியில் நாம் இருக்கும்போது இறைவன் நம்மை துன்பப்பட வைப்பதே இல்லை. தன்னை முழுமையாக நம்புபவரை அவர் கைவிடுவதே இல்லை. ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருவர் ரூபத்தில் வந்து நமக்கு கை கொடுப்பார். அப்படி அவர் கொடுக்கும் கையை உணர்ந்து பிடித்து கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? இறை நாமத்தை இடையராது நம்பிக்கையுடன் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நம் மனம் தூய்மையடைந்து உண்மையான பக்தியுடன் இறைவனை நிச்சயம் பற்றி கொள்ள முடியும். இறை நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்போமே, சொல்லித்தான் பார்ப்போமே.